மண்ணை கிட்டத்தட்ட 45 லட்சம் கியூபிக் ஃபீட் அளவிற்கு அவர்கள் மண்ணை திருடி கொண்டு வந்து அந்த நிலத்தில் சமப்படுத்தி இது அவருக்கான ஆதாயம். இது ஒரு நேரடி ஊழல். இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் கேட்டோம். முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு கடந்த டிசம்பர் மாதம் திமுகவுடைய வட மாநில ஒருங்கிணைப்பாளராக, அவர் ஜோனல் இன்சார்ஜாக அங்கு ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தப்படுகிறது. அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறேன்ற பேரில் அவருக்கு சொந்தமான, அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான நிலம் கலைஞர் திடல்னு 124 ஏக்கர் அவர் அவருடைய மகன் ஈவி குமரன் வாங்கியிருக்கிறாரு 2024. இந்த நிலத்தில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் டிஎம்கேவுடைய கான்ஃபரன்ஸ் நடப்பதற்காக மண்ணை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலப்பாம்பாடி ஏரியிலிருந்து மண்ணை கிட்டத்தட்ட 45 லட்சம் கியூபிக் ஃபீட் அளவிற்கு அவர்கள் மண்ணை திருடி கொண்டு வந்து அந்த நிலத்தில் சமப்படுத்தி அவங்க அந்த கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறாங்க. இதனால அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாயை தாண்டும். இதில் ரொம்ப முக்கியமாக அவருக்கு ஆதாயம் அடைவதற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கூட அவர்கள் யாரும் நடவடிக்கை எடுக்காமல் இவர் சொத்து சேர்ப்பதற்காக ஒரு மிகப்பெரிய வேலை நடந்திருக்கிறது. ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கான்ஃபரன்ஸ்க்கு நடக்குது, முதலமைச்சர் வரார், துணை முதலமைச்சர் வராருங்கிற பேரில் அவருக்கு சொந்தமான லேண்டு, அவருடைய மகனுக்கு சொந்தமான லேண்டில் ஃபுல்லாக மண்ணை கொட்டி நிரப்பிட்டாரு. ரெண்டாவது, கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அவங்களுடைய லேண்டு அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவர் இந்த மண்ணை கொட்டினது மூலமாக ரெடியும் பண்ணிட்டாரு. ஸோ இது அவருக்கான ஆதாயம். இது ஒரு நேரடி ஊழல். இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும்னு கேட்டிருக்கோம். இந்த மலப்பம்பாடி ஏரிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஏக்கரை தாண்டியது. நான் ரொம்ப குறைந்தபட்சமாக பார்த்தால் கூட நான் அங்கு சென்று நேரடியாக சென்று ஆய்வு செய்து எந்த அளவிற்கு நீளம் அகலம் அளவிற்கெல்லாம் இவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தபோது கிட்டத்தட்ட 12 ஏக்கர் அளவில் குறைந்தபட்சம் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது. அதில் ஒரு சில இடங்கள்ல அவர்கள் திட்டாக விட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியை 3 பங்கையும் விட்டுட்டு 8 ஏக்கர் அளவில் தான் எடுத்தார்கள் என்று ரொம்ப குறைந்தபட்சமாக எடுத்து அதோடைய ஆழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. சராசரியாக 5 மீட்டர்னு நம்ம கணக்கு வைத்து அதுலேயும் டாப் லேயர், ஏன்னா டாப் லேயர் ஒரு 1 மீட்டர் வரைக்கும் ஒரு கலெக்டரால் அனுமதி கொடுக்க முடியும். ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக, ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்காக கொடுக்க முடியும். ரெண்டாவது, அந்த டாப் 1 மீட்டர் லேயரை அது அவங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி, ஏன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக அவங்க பயன்படுத்தல, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த டாப் 1 மீட்டர் லேயரை அவங்க எடுத்து அப்படியே பண்டு மேலே போட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5ல் அந்த 1 மீட்டர் கழிச்சிங்கன்னா 4 மீட்டர் அளவிற்கு அவங்க சட்டவிரோதமாக அடிமண்ணை எடுத்திருக்கிறாங்க. இதற்கு சட்டத்தில் எந்த இடமுமே கிடையாது. 1 மீட்டருக்கு மேலே எடுக்கவே கூடாது, ஈவன் அனுமதியே கொடுக்க முடியாதுங்கிறது தான் சட்டம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த 4 மீட்டர் அளவு 8 ஏக்கர் அளவில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது இதோடைய கணக்கு தான் 45 லட்சம் கியூபிக் ஃபீட். இதை நீங்கள் அடியில் கணக்கு பண்ணிங்கன்னா, கியூபிக் ஃபீட்டில் கணக்கு பண்ணிங்கன்னா 45 லட்சம். அப்போ இன்னைக்கு அந்த மண்ணுடைய விலை, முறம் மண்ணு சொல்கிறாங்க 18 ரூபா, 20 ரூபாய், 25 ரூபாய் அப்படிலாம் விற்கிறாங்க. ஸோ நம்ம 18 ரூபாய் குறைந்தபட்சம் எடுத்தால் கூட 45 லட்சம் இன்ட்டு 18 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 8 கோடியை தாண்டுகிறது அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு.